இந்த வீடியோவில் பார்த்தோம்னா த ராஜசாப் அப்படிங்கிற படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் சுருக்கமாக பார்க்க போகிறோம். இந்த படம் நமக்கு டைரக்டான தமிழ் படம் வந்து இல்லை, தெலுங்கு வருஷனோட டப்புடு மூவியாக தான் நமக்கு இந்த படம் வந்து அவைலபிளாக இருக்குது. வாங்க தொடர்ந்து இந்த வீடியோவில் எப்படி படம் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் கண்டினியூஸாக. இந்த படத்தோட மைய கருத்து பார்த்தீங்கன்னா, தனது பாட்டிக்காக தொலைஞ்சு போன தாத்தாவை வந்து போய் பார்த்துட்டு பாட்டிகிட்ட வந்து சேர்றது தான் இந்த படத்தோட மைய கருத்தாக அமைஞ்சிருக்குது. இந்த கதைக்கு பார்த்தீங்கன்னா பலவிதமான திரைக்கதைகள் வந்து அமைஞ்சிருக்கலாம். ஆனால் வந்து நம்ம படக்குழு பார்த்தீங்கன்னா ஒரு பேய் கதையை வச்சு இந்த திரைக்கதையை வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக பேய் படம் அப்படின்னாவே ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் படம் அமைஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2000, 2010 அந்த காலகட்ட வரையிலுமே. இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய பேய் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காமெடி படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்லேயே தான் வந்து எல்லா படமுமே வருது. தமிழ் ஆகட்டும் தெலுங்காகட்டும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் எல்லா படமுமே வருது. இந்த படக்குழுவும் வந்து நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதிகமான வந்து த்ரில்லிங்கு போர்ஷன் கொடுக்காம காமெடிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தான் திரைக்கதையை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த படத்தில் காமெடிங்கிற பேரில் நம்மளை வந்து போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ மோசமாக இருந்தது. இந்த படம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம். இப்போ வர படங்கள்லாம் வந்து 2.5 மணி நேரத்தில் இருக்கிறப்ப இந்த படம் தான் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் 3 மணி நேரமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். கதையும் திரைக்கதையுமே ஓரளவு நல்லா இருந்தாலும் இந்த ஸ்க்ரீன் பிளே வச்சு இந்த 3 மணி நேரம் நம்ம எப்படி படம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுல இந்த படம் வந்து பெரிய ஏமாற்றம் கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். ஏன்னா ஸ்க்ரீன் பிளே சுத்தமாக நல்லாவே இல்லை, அதை நம்ம பார்க்குறதுக்கு வந்து சலிப்பை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 5 பாட்டு இருக்குது. 5 பாட்டில் வந்து ஒரு இன்ட்ரோ சாங்கு, அது ஓகே, அதை கூட ஏற்றுக்கலாம். 3 பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹீரோயின் இருக்காங்க. அந்த 3 ஹீரோயினுக்கும் ஒரு பாட்டு தனியாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக ஒரு சென்டிமெண்ட் சாங்கு, அடுத்ததாக ஒரு 3 ஹீரோயினும் சேர்ந்து ஒரு ஐட்டம் சாங் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது ஐட்டம் சாங்குன்னு சொல்ல முடியாது, லவ் சாங்குன்னு சொல்ல முடியாது. எதுக்குமே கூட்டு இல்லாத ஒரு 3 ஹீரோயினையும் கூட்டு வந்து ஆட வச்சு ஒரு சாங் எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தோம்னா ஒரு ஹீரோயினுக்கு கூட ஒரு கரெக்டான போர்ஷன் இல்லை. அப்படி இருக்கிறப்ப எதுக்கு 3 பேர், அதில் வந்து ஒரு ஹீரோயின் கூட எந்த இடத்துலையுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை. எதுக்கு வராங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியே தெரியாத 3 ஹீரோயினையும் வந்து காட்டியிருக்காங்க. படத்தில் வந்து பேய் சண்டை வருதோ இல்லையோ, சக்கால்த்தி சண்டை வருது. காமெடிக்கும் சரி த்ரில்லருக்கும் சரி ஒரு எஃபெக்ட் அந்த மாதிரியே எதுவுமே இல்லை. எப்படியோ படம் ஓடுது அப்படிங்கிற மாதிரி தான் ஓடுது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 மணி நேரமும் படம் வந்து முடிகிற கண்டிஷன் ஆகிடுச்சு. படத்தை பார்த்தீங்கன்னா 7 பார்ட் வரும் அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரோவோட படத்தை முடிக்கிறாங்க. படமுடைய கிளைமேக்ஸும் பார்த்தீங்கன்னா ஏன் முடியுது எதுக்கு முடியுது அப்படின்னே தெரியாத எப்படி முடிச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மனநிலை இருக்குது. அடுத்ததாக ஸ்க்ரீன் பிளேவில் இந்த படம் எப்படி நமக்கு தாக்கத்தை ஏற்படுச்சு அப்படிங்கிறதையும் சுருக்கமாக பார்த்துடலாம். இப்போ ரீசெண்ட் டேஸில் வழக்கமாக பேய் படம் அப்படின்னாவே ஒரு ஊருக்கு வெளியில் வந்து ஒதுக்குப்புறமாக ஒரு பங்களா இருக்கும். அந்த பங்களாவில் வந்து பேய் இருக்கும். ஏதோ ஒரு காரணத்துக்காக போய் வந்து ஹீரோவும் ஹீரோயினிங்களும் மாட்டிக்குவாங்க. அவங்க தப்பிச்சு எப்படி வெளியே வராங்க அப்படிங்கிறது தான் படத்தை வந்து பிளேவாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து எந்த வித மாற்றமும் இல்லை. ஒரு பேய் பங்களா ஃபஸ்ட் டைம் வந்து இன்ட்ரோவில் காட்டுறப்ப ஒரு த்ரில்லிங் ஏற்படுத்தணும். அந்த மாதிரி கூட இந்த பேய் பங்களா இல்லை, ஏதோ வந்து சுற்றியும் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பேய் பங்களாவை காட்டுறாங்க. அது வந்து அந்தளவு பார்க்குற ரசிக்கும்படி இல்லை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் முடிகிற வரலுமே அந்த பேய் பங்களாவை காட்டவே இல்லை. மேக்ஸிமம் வந்து ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரத்துலேயே வந்து காட்டினா தான் மீதி வந்து கதையை வந்து சுவாரஸ்யமாக கொண்டு போக முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப வந்து குடும்பத்தில் வந்து ஐக்கியமாக இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு ஒரு செகண்ட் ஹாஃபில் வந்து பேய் பங்களாவை கூப்பிட்டு போன உடனே அது வந்து நமக்கு டியூரேஷன் 10, அதாவது பேய் சம்மந்தப்பட்ட டியூரேஷன் 10 அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியுது. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எஃபெக்ட்ஸ் வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் போட்டிருக்காங்க. அந்த எஃபெக்ட்ஸ்லாம் வந்து நல்லாவே இல்லை. அதாவது ரொம்ப நல்லா பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் ரொம்ப கன்றாவியாக இருக்குது. விஎஃப்எக்ஸ் வந்து எங்கேயுமே செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியுது. இப்போ ஒரு இமேஜ் காட்டுறேன், அதை நல்லா தெளிவாக பாருங்கள். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இல்யூஷனான இமேஜ். அது எப்படின்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்த்தோம்னா நகர்ற மாதிரியும் தெரியும், மூவ் ஆகிற மாதிரி, ரொட்டேட் ஆகிற மாதிரி தெரியும். ஆனால் வந்து இது ஒரு ஸ்டாண்டர்டான இமேஜ். இந்த ஒரு இமேஜே பார்த்தீங்கன்னா நம்மளால் கண்டினியூஸாக ஒரு 2 நிமிஷம் பார்க்க முடியாது. இந்த இமேஜோட கான்செப்டில் தான் படமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வந்து ரன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி என்னால் சொல்ல முடியும். ஒரு இமேஜே வந்து நம்மளால் தொடர்ந்து ஒரு 2 நிமிஷம் பார்க்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 30 நிமிஷம் இல்யூஷனான வீடியோ வந்து போடுறப்ப அது கண்டிப்பாக யாராலையுமே பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுவும் குறிப்பாக வந்து இந்த இல்யூஷனான இமேஜ் பார்த்திங்கன்னா பேயை வந்து அடக்குமுறையில் வரப்போ அது இங்கே அங்கே ப்ரெசன்ட் ஃபியூச்சர் அப்படின்னு மாறி மாறி வரப்போ நமக்கே ஒரு கன்ஃபியூஷனான எண்ணத்தை ஏற்படுத்துது. ஒரு வழியாக வந்து ஹீரோ வந்து பேயை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படி இதோட படமும் முடியுது. பொதுவாக இந்த மாதிரி படத்தில் வந்து பேய்க்குன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக் கூட இந்த படத்தில் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனே வந்து ஜஸ்ட் வாயில் சொல்கிற அளவுக்கு தான் இருந்தது. ஓகே, இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா, நாம் எப்படி இல்யூஷனல் படம் பார்க்குறோமோ நாம் அந்த கான்செப்ட் விட்டுட்டு நம்ம இந்த படத்துக்கு வரலன்னா எந்நேரம் வீட்டில் நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இல்யூஷனோடைய படத்தை பார்த்துட்டு வெளியே வந்திருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.